அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். அடுத்த ஆயத்துக்கள் அது கூடவே கொஞ்சமாக சட்டங்கள் பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالوا لن يدخل الجنة إلا من كان هدى أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. ஓகேம்மா, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹாஃப் பேஜ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்ஷால்லா அடுத்து சொல்லித்தரேன். டைம் இருந்துச்சுனாக்கா. வகாலு லை யதுகுல லை நூனை சக்கங்கிறதா ஏன் வந்திருக்காமா. அப்போ நம்ம இங்கே என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணும்? இதகம் பில்குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களாம்மா? லை யதுகுலல் ஜன்னத்தை நூனுக்கு மேலே சத்து செய்யப்பட்டனால நூன் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். இல்லா மங் கான மங் நுண்ணை செகண்ட்ங்கிறதா கேஃப் வந்திருக்கு. எஹ்ஃபாவுடைய சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணணும். ஹுதன் அவு நஸ்வாரா இங்கே நம்ம ஹுதன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அடுத்துதான் அலிஃப் வந்திருக்கு. இங்கே நம்ம வந்து இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஹுதன் அவு நஸ்வாரா நிப்பாட்டும் போது நஸ்வாரா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். தில்க அமானியுஹும் இங்கே நம்ம வந்து ஹும் அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். சரிங்களாம்மா? قل هاتوا برهانكم إن كنتم صادقين قل هاتوا برهانكم இங்கே நமக்கு இது இல்ஹாரே சபவி சட்டம். குந்தும் இங்கேயும் சரி இங்கேயும் சரி நம்ம எஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் ஸ்வாதியகீன் நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலை நம்ம நிப்பாட்டிக்கணும். பலமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு பலா மன் அஸ்லம இங்கே நுண்ணை சாக்கின் வந்திருக்காமா. அதுதான் அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் என்ன எழுத்து? இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம நுண்ணை சாக்கின் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் இங்கே நம்ம எஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபலஹு 3 அலிஃப்லேருந்து 4 அலிஃபை நம்ம நீட்டிக்கலாம் அந்த இடத்துல. அஜ்ருஹு இன்த ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் இந்தஹு எஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா. ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் இங்கே நம்ம வந்து இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்கே இல்ஹாரு சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வலஹும் யஹ்ஸனூன் இங்கே நம்ம இல்ஹாரி சபவி சட்டம் ஃபாலோ பண்ணணும். அதாவது இல்ஹாரி சபவினா வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? வலா ஹவுஃபுன் அங்கே நமக்கு வந்து இல்ஹாருடைய சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் இங்கே நிப்பாட்டும் போது யஹ்ஸனூன் நூனுக்கு மேலே ஒரு ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். وقالت اليهود ليست النصارى وقالت اليهود ليست நூனுக்கு மேலே சத்து செய்யப்பட்டனால இந்த நூன் நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அலா ஷையும் இங்கே நமக்கு வந்து தன்வீனுடைய குறிக்கிறதா வா வந்திருக்காமா. வா வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். வகாலத்தின் நஸ்வாரா இங்கே நமக்கு வந்து நூனுக்கு மேலே சத்து செய்யப்படுறதுனால நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். லைசத்தில் யஹூது அலா ஷைஇன்
وهم يتلون الكتاب شيء இங்கே நம்ம வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். இதாம் பில்குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏத்லூனல் கிதாப் நிப்பாட்டும் போது இங்கே பாக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம் கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம் இங்கே நமக்கு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத் இல்லாதனால இந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களாம்மா? அடுத்ததான் கவுலிஹிம் இங்கே நம்ம வந்து சுக்குன்னு வச்ச நிலையில் இருக்கனால அப்படி நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஃபவ்வாஹு அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். அப்போது ஃபவ்வாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமதி ஃபீமா கானு ஃபீஹி யஹ்தலிஃபூன் இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. சரிங்களா? யஹ்தலிஃபூன் அப்படிங்கும்போது நம்ம வந்து நூனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். அவ்வளோதான் இதில் சட்டங்கள். சட்டங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இந்த இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் நம்ம இன்றைக்கி சட்டங்கள் இதகாம் பில்குன்னா பிலாகுன்னா இல்ஹாருடைய சட்டம், அடுத்ததான் வந்து இல்ஹாரி சபவி சட்டம், இது எல்லாமே நான் பார்த்தோம் இல்லையா? நல்லா புரிஞ்சிச்சாமா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். யஹ்தலிஃபூன் இப்போது ஒரு தடவை உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஓதி காமிக்கிறேன். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். وقالوا لن يدخل الجنة إلا من كان هدى أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஹாஃப் பேஜ் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் நம்ம ஒரே ஒரு ஆயத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அரை பேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் போக நம்ம அப்படியே ஒரு பேஜாக ஆக்கிக்கலாம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அப்புறமா வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 7th பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இங்கே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது முறைப்படி எஸ்என்எல் குரான், அதாவது எஸ்என்எல் குரான் தெரியாமல் வந்தீங்கன்னாலும் உங்களை தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓத வச்சிருவோம். அதுதான் நம்மளுடைய நியத் இன்ஷா அல்லாஹ். ஃபீஸ் கண்டிப்பாக உண்டுமா. விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.